ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தான் பறிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து இதுல 4 தக்காளி கிடந்துச்சு. அதுல ஒரு தக்காளிய பெருச்சாளி தூக்கிட்டு போயிட்டு நேத்து தான் பார்த்தேங்க. சரி இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த அன்னைக்கு ஒரு தக்காளியை வந்து பெருச்சாளி தூக்கிட்டு போயிட்டு இங்க பாருங்க ஒரு தக்காளியை கடிச்சிருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கடிச்சா எப்படி நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. தக்காளி பார்க்கவே ஒரு அழகா இருந்துச்சு. இங்க பாருங்க பெருச்சாளி கடிச்சிருச்சு. அதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்காளி எல்லாம் பறிச்சுட்டு அதுக்கு வந்து மேலே கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு தக்காளியை வந்து பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு தக்காளியை தூக்கி மேலே கட்டி விட்டுருவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்க இதுவும் கடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நம்ம சமைக்கிறது? நல்லா இருக்கு தக்காளி. ஒரு தக்காளியே 100 கிராம் இருக்கும் போல. இதையும் வீணா போச்சு. இதையும் கட் பண்ணி தூரப்பட்டுடலாம். 2 தக்காளி வீணா போயிடுச்சு இன்னைக்கு. இதை மட்டும் கூடையில போட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்காளிய தூக்கி கட்டிடுவோம். சரியா? தூக்கி கட்டிட்டா பெருச்சாளி கடிக்காது இல்ல, அந்த மாதிரி தூக்கி கட்டிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து இப்ப இங்க வந்து இதை தூர்ல கட்டிக்கிடுவோம். கட்டி ஒரு தக்காளி செடி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. எப்படி கட்டுறது? இப்படி தூக்கி இப்படி சுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது கைத்துல நம்ம இப்படி கட்டிடுவோம். கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தக்காளி செடி படுத்து கிடக்காது. அப்ப வந்து செடியை வந்து காய வந்து பெருச்சாளி கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இந்த மாதிரி கட்டிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே செடி தான். இதுவும் கீழே தான் கிடந்திருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு தக்காளின்னு பாருங்க. இது வேற ஒரு கயிறு போட்டு தான் கடிக்கணும். நம்ம இது வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அழுவிச்சு கீழே கிடந்து தண்ணியில அழுவிட்டு தக்காளி எல்லாம் வேஸ்டா போயிட்டுங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் வளர்த்து பெருச்சாளிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த 3 தக்காளியுமே ஒரு 1/4 கிலோ இருக்கும். 3 தக்காளியில 2 தக்காளி வீணா போயிட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 தக்காளியுமே வந்து பெருச்சாளி கடிச்சிருக்கு. இங்க பாருங்க இதையும் பாருங்க நல்லா கடிச்சிட்டு. சரி, இதை குப்பையில நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டோம்னா தக்காளி பழம் கீழே கிடக்காது. அப்படி எங்க சொல்ல வந்து உங்களை பெருச்சாளி வந்து தக்காளி பழத்தை கடிக்காது. அதனால இந்த மாதிரி வீட்டுல நீங்க தக்காளி பழம் வளர்த்தீங்கன்னா அப்படி கட்டி விட்டுருங்க. ஏன்னா பெருச்சாளி தொல்லை இங்க அதிகமா இருக்கு. அதனால வந்து இது கட்டி விட்டாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இன்னும் அங்க தக்காளி பழம் இருக்கு, அதை நம்ம பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு தக்காளி. நீங்க பாருங்க கொத்து கொத்தா தக்காளி பழம் நம்ம வீட்டுல காய்ச்சிருக்கு. எவ்வளவு அழகா வந்து பழுத்திருக்கு பாருங்க, நல்லா சிகப்பா. அதுலதான் வீணா போச்சு. இது நம்ம கட்டி விட்டுருக்கிறதுனால இதுல வந்து வந்து பெருச்சாளி வந்து வாய் வைக்கல. இன்னைக்கு நம்ம இதை பறிச்சுக்கலாம். இதுல 4 பழம் இருக்கு. இது லைட்டா வந்து செவந்திருக்கிறதுனால நம்ம இந்த 4ஐயுமே வந்து கொத்தா பறிச்சிருவோம். ஏன்னா அது பழுத்துரும். லைட்டா சமந்தாலே நம்ம பறிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்ன பழுத்துரும். வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழகா இருக்குல்ல, கியூட்டா. எப்படி இருக்கு தக்காளி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு தக்காளி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி வளர்த்து பறிக்கும் போது செம ஹாப்பியா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் தக்காளி இருக்கு. இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இங்க பாருங்க, இது லைட்டா செவந்திருக்கு. பறிச்சிடலாம். இன்னும் 2-3 தக்காளி இருக்கு, அது கொஞ்சம் செவக்கட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ தக்காளி பறிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல 1/2 கிலோ இருக்கும் தக்காளி பறிச்சாச்சு. சூப்பரா இருக்கு தக்காளி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு வாங்க பாப்போம். ஆச்சரியமா இருக்குங்க. நல்லா ஆப்பிள் சைஸ்ல காய்ச்சிருக்கு. வாங்க பறிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கத்திரிக்காய்ட்டு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. செம்ம பெருசுங்க. ஆப்பிள் கூட இவ்வளவு பெருசா இருக்குமான்னு தெரியல. கத்திரிக்காவை பாருங்க எவ்வளவு பெருசுன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க கத்திரிக்காய். செம்ம பெரிய கத்திரிக்காய். கத்திரிக்காயில விதையே இல்லைங்க. நல்லா வெட்டி குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. டேஸ்டாவும் இருக்குது, சூப்பராவும் இருக்குது கத்திரிக்காய். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கத்திரிக்காய்ட்டு நச்சுன்னு இருக்குது கத்திரிக்காய். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வேணா சிவா ரோஸ் கார்டனுக்கு வாங்க, தாரோம். குழம்பும் நல்லா டேஸ்டா, நல்லா குழஞ்சு நல்லா டேஸ்டா இருது. அப்படி அறுத்தோம் கத்திரிக்காய். இப்படி அறுத்தோம்னா இது வந்து பார்த்தா முத்துன மாதிரி இருக்குல்ல, இது முத்துன கத்திரிக்காய் கிடையாது. நல்லா வந்து நல்லா பிஞ்சாவே இருக்கு. நல்லா பஞ்சுன்னு இருக்குது கத்திரிக்காய்.
வெட்டி குழம்பு வச்சு அப்படின்னா ஒரு வதக்குலயே வந்து நல்லா வதங்கிருது. குழம்பும் டேஸ்டாவே இருக்குது. இந்த ரகத்து கத்திரிக்காவை நீங்க வந்து விதை வாங்கி முளைக்க வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு கத்திரிக்காய். இதோட நாங்க அந்த செடியில வந்து 4வது கத்திரிக்காய் பறிக்கிறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிட்டு. ஆனா இதுதான் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த கத்திரிக்காய் வந்து இவ்வளவு பெருசா வந்து நல்லா இருக்குது, சூப்பராவே இருக்குது. 2 நாள் குழம்பு வைக்கலாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல இந்த கத்திரிக்காய் போட்டு 2 நாள் குழம்பு வைக்கலாம். அவ்வளவு சதை இருக்கு இந்த கத்திரிக்காவில. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 2 பச்சை கலர் வரி கத்திரிக்காய் இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம தோட்டத்துல வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நிறையவே காய்ச்சிருக்கு. இந்த மழை பெஞ்சதுல தரையே ஒரு மாதிரியா இருக்குது. தோட்டத்தை நாளைக்கு தான் கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணி அது ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறோம், என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் தொட்டாலே வந்துருங்க, பார்த்துதான் அறுவடை பண்ணணும், இல்லைன்னா காம்பு வந்து செடியே உடஞ்சிரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் பச்சை மிளகாய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு செடி இருக்கு, அதுலயும் பச்சை மிளகாய் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். எந்த காய்கறிக்குமே குறைவில்லைங்க, எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய் பூத்துட்டு. இப்ப அடுத்தது அவரைக்காய் அறுவடை தான் நம்ம பண்ணணும் அடுத்த வீடியோல. நல்லா பூத்துருச்சு அவரைக்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சமும் வெண்டைக்காய் கிடக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க. இது வந்து இந்த குடமிளகாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காய்ச்சிருக்கு. இப்படி என்னது கிடக்கும்? சுரக்காய். அப்புறம் இந்த ஆட்டுக்கு போடுவோம் தீவனத்துக்கு பேர் என்னது? ஒடமணி. இது ஒடமணி மாதிரி காய்ச்சி கிடக்குது. இங்க பாருங்க, கத்திரிக்காய் அழகா இருக்கு, பார்க்கவே எவ்வளவு சுருண்டுக்கிட்டு கிடக்குன்னு பாருங்க. இவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய நீல கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காவும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குல்ல கத்திரிக்காய், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வகை வகையா கத்திரிக்காய் பறிக்கும் போது ஹாப்பியா இருக்குது. எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பரா இருக்கு கத்திரிக்காய். இன்னொரு நீல கத்திரிக்காய் இருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீல கலர் குண்டு கத்திரிக்காய், இதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியில இன்னும் இங்க பாருங்க, இங்க ஒரு பிஞ்சு இருக்கு இதே கலரு. நம்ம வச்ச கத்திரிக்காய் செடியில அடுத்தது பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்ததான் இது ஓஞ்ச பிறகு காய்க்கிறதுக்காகவும் நம்ம வந்து அடுத்த பாத்தியில கத்திரிக்காய் போட்டாச்சு. அதுவும் பூ பூத்து காய்க்க தொடர்ந்துட்டு எல்லாமே இந்த கலர் தான் காய்ச்சிருக்கு இந்த தடவை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு பாருங்க கத்திரிக்காய். எல்லா கத்திரிக்காயுமே நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்கி விட்டுருந்தோம். இங்க பாருங்க, நல்லா காஞ்சிட்டு நம்ம இன்னைக்கு இதை பறிச்சுக்கலாம். நல்லாவே காஞ்சிட்டு நம்ம வந்து விதை வாங்கி செடி வச்சு அதுல நம்ம விதை விட்டாச்சு. நம்ம அடுத்தது நம்ம வெண்டைக்காய் போடுறதுக்கு இந்த விதை வந்து சூப்பராகவே நல்லா வரணும். இங்க பாருங்க, வெண்டைக்காய் பாருங்க எப்படி அழகா முத்து முத்தா வந்திருக்குன்ட்டு விதை. நீங்க விதை வேணாலும், உங்களுக்கு யாருக்காவது விதை வேணாலும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, நாங்க தரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு விதைன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. விதைகள்லாம் பார்க்க அதனால பெருசு பெருசா தரமானதா இருக்கு. ஒரு வெண்டைக்காயில எவ்வளவு விதைன்னு பாருங்க, கீழே விழுது. அப்படியே கீத்து கீத்தா இருக்கு விதை எடுக்கிறதுக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் விதை. பட்டாணி காய்ச்சிருக்கு, வாங்க நம்ம தோட்டத்துல பட்டாணி காய்ச்சிருக்கு, வாங்க பறிக்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல பட்டாணி காய்ச்சிருக்கு. 3 காயில ஒண்ணு விளைஞ்சிட்டு நம்ம இன்னைக்கு இதை பறிச்சுக்கலாம். பாருங்க பட்டாணி எவ்வளவுகாண்டு செடின்னு பாருங்க, செத்தோள செடிதான் எவ்வளவு. இங்க பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கு, நல்லா பட்டாணி காய்ச்சிருக்கு. முதல் தடவையா எங்க வீட்டுல பட்டாணி காய்ச்சிருக்கு, வாங்க பறிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு உரிச்சு காட்டட்டுமா பட்டாணிய எப்படி இருந்திருக்குன்ட்டு. வாவ், சூப்பரா இருக்கு. 2 பட்டாணி தான் இருக்கு, ஆனா 2 பட்டாணியுமே சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வந்து சாப்பிட போறானா, கொடுக்குறேன். இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு சிவா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, எங்க வீட்டுல லில்லி செடி பூத்திருக்கு, சம்பங்கி பூ செடி பூத்திருக்கு. இங்க பாருங்க, அடுக்கடுக்கா 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 பூத்திருக்கு. இது என்னோட ஃபேவரட் செடிங்க. எனக்கு இந்த செடி வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வாசமும் சூப்பரா இருக்கும், சரியான வாசம் அடிக்குங்க. பாருங்க, அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வந்து மொட்டு நிறையவே வச்சிருக்கு, கொத்து கொத்தா மொட்டு வச்சிருக்கு. பாருங்க, நல்ல வாசமா இருக்கும் இந்த செடி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் மாலையில வச்சு கட்டுவாங்க, அப்படி ஒரு மணக்கும் செடி. பூவு செமையா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகாங்க பாருங்க, எவ்வளவு மொட்டு பாருங்க.
சூப்பரா இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த செடி பிடிக்கும், இந்த பூ பிடிக்கும், இந்த செடி வளர்க்க பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல அவரைக்கொடி பூ பூத்திருக்கு. இங்க பாருங்க கலர் கலரா பூத்திருக்கு. இது வந்து பிங்க் கலர்ல ப்ளூ, பேபி ப்ளூ. நல்லா பாருங்க, நல்லா ப்ளூ கலர்ல பூத்திருக்கு. நல்லா எல்லா செடியுமே பூத்துட்டுங்க. அவரை செடி எல்லாமே பூத்துட்டு, அவரை பூத்துட்டு, பீன்ஸ் பூத்துட்டு பாருங்க. ஒரே செடியில வந்து 2 கலர்ல பூத்திருக்கு. அது இது கொடி வந்து மேல போய், ஏன்னா ஒரே தொட்டில 2 விதை போட்டிருக்கோம். ஒரு விதை வந்து கொடி ஒயிட் கலர்லயும், இன்னொரு செடி வந்து ப்ளூ கலர்லயும் பூத்திருக்கு, கத்திரிப்பூ கலர்லயும் பூத்திருக்கு. இந்த இது வந்து நம்ம சாதாரண அவரைக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி காய்க்கும் வெள்ளை கலர் உள்ளது. இந்த ப்ளூ கலர் அவரைக்காய் வந்து நம்ம சைட்ல எல்லாம் வந்து பிங்க் கலர்ல இருக்கும், பார்த்திருப்பீங்க. அவரைக்காய் வந்து நல்லா ஒல்லியா சைட்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த செடி வந்து பீன்ஸும் பூத்துட்டு பாருங்க. சின்னதா தான் இருக்கு, கொடியா வளரும்னு பார்த்தோம், சின்னதா தான் இருக்கு. இது பீன்ஸ் இப்பதான் மொட்டு வச்சிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து அவரைக்காய், அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இன்னைக்கு இதுதான் நம்ம தோட்டத்தோட அறுவடை. இங்க பாருங்க, கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், மிளகாய் எல்லாமே காய்ச்சிருக்கு. இதே போதும், நாளைக்கு குழம்பு கூட்டு எல்லாமே வச்சிடலாம். நீங்களும் உங்க தோட்டத்துல கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய் இது எல்லாமே ஈஸியா வளரக்கூடியது. இதே நீங்க உங்க தோட்டத்துல வளர்த்து சமைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், மைண்ட் ஃப்ரீனஸ் கிடைக்கும். தோட்டத்தை பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பறிச்சு சந்தோஷப்படும் போது மனசுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும், மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு எங்க தோட்டத்தோட அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆல்ல போடுங்க.